Video சொல்லிட்டா. Good morning friends. Hi. நான் வந்துட்டு day 4 Thursday. நாங்கள் உட்காந்துட்டு இன்னைக்கு ஃபுல் டே ஷிப்பில் தான். ஸோ நாங்கள் உட்காந்துட்டு அப்படியே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆடுது, கப்பல் ஆடுது. எப்படி ஆடுதுன்னு நல்லா இப்படி ஆடுது. ஸோ வெள்ள சமால மிடில் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கும். பார்க்கவே பயமாக இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு மாம்ஸ் பயமா இல்லை? சன்ரைஸ்க்கு தான் வெயிட்டிங். ஆக்சுவலி இதுதான் ஈஸ்டா. யாருடா அது லைட் போடுவாங்க அப்படியே தூக்குறாரு ஆக்டிங். எங்கே போகிறாங்க? எழுப்பிவிட்ட அம்மா என்ன நின்றுட்டு இருந்த ஆடுதுரா நல்லா. அம்மா பாருங்க எப்படி உங்களுக்கு காமிக்கிறதுனா அது காற்று. ஆக்சுவலி எங்க ஸ்ட்ரைட்டாக நிற்கிறேன்னா இங்கே பாருங்க தெரியுதா? இது நானும் ஆடலை. ஐயோ தலையை கூட வரல. சரி ஓகே, இது நானும் ஆடலை, அதுவும் ஆடுது. கிட்ட நில்லுங்க. ஆக்சுவலி இந்த சைடு ஆட மாட்டேங்குது, இப்படி தான் ஆடுது. எப்படி நில்லுங்க. தெரியுதா? இப்ப வீடியோல தெரியுது. தெரியுதா? நல்லா ஆடுறது. இப்படிதான் ஆடுது. என்னடா இப்படிலாம் துள்ளுது கப்பலு. டங்கு டங்குன்னு எப்ப பாரு திங்கதுலயே இருக்கீங்கன்னு கேக்குறான் அவங்கள. இது சாத்த வர மாட்டேங்குது. பாவம். நல்ல காத்து. ஃபேஷன் ஜுவல்லரி ஈவென்ட்டா இது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹாய் அனி, குட் மார்னிங். ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து டே 4. ஸோ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி நாங்கள் போய் சொல்கிறேன். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இன்னைக்கு தேர்ஸ்டே. ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து மேலே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் காலை 7:33. யா தேங்க்யூ, நீங்கள் பிக் பாஸ்ல செலக்டட். ஸோ நாங்கள் வந்து சிட் டவுன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறோங்க. யூஸ்வலாக நம்ம வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பஃபே தானே போயிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் 3 days-ஆ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். இது டெக்கு 4, டெக்கு 3 கிளீனா போட்டிருக்கான். டெக்கு 3 அங்க டைம் போட்டிருக்கான், போய் பாரு. வாவ், பியூட்டிஃபுல்லா இல்ல? நாங்க தினம் டின்னருக்கு இங்க தாங்க வந்திருக்கோம். ஓ அந்த சைடு அவுட்டர் போகலாம். ஆமாம், நம்ம டெக் 4 வழியாக தான் வெளில போயிட்டு நேற்று இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போதான் வந்துட்டு தெரியுது. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா சூப்பராக நிற்கிறாங்க. ஆக்சுவலி அம்மா நிஜமா அழகா இருக்கு. உள்ள வந்து நைட்டி போட்டிருக்காங்க இன்ஸ்டெட் ஆஃப் பேண்ட்டு.
அதான் போலாம். அவங்க வந்து குளிக்க போறேன்னு ஒரே ஆடம். நாங்க என்ன பண்ணோம், அதெல்லாம் வேணாம், சாப்பிட்டு போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். பியூட்டிஃபுல்லா இருக்க நீனு. 8 o'clock தான் பிரேக்ஃபாஸ்ட். 8 AM போட்டிருக்காங்க. மேம் 8 o'clock போட்டிருக்காங்க. Hold the door, hold the door, hold the door. அடா இல்லைங்களா, hold the door. 8 o'clock போட்டிருக்காங்க அங்க பிரேக்ஃபாஸ்ட். கீழே டெக்ல 8 o'clock. இப்ப டைம் வந்துட்டு 7:36. அம்மா எல்லாம் வெயிட் பண்றாங்க, அங்க போய் பாருங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு 8 o'clock. இப்போ 7:40. அது வெயிட் பண்ணுற வரைக்கும் யார் வேணுமா காஃபி குடிச்சிக்கலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேலரி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஆர்ட் கேலரி தான் இருக்குது. மேலே கேசினோ இருக்குது, கீழே ஆர்ட் கேலரி இருக்குது. வந்து மோசமான ஆர்ட்லாம் இல்லைடா, இதெல்லாம் விலை அவ்வளோ இருக்கும்டா. இரு நான் உனக்கு காமிக்கிறேன். ஓ இது லயன் கிங் மூவில இருந்து வந்தது. யா எதுரா? இல்ல இல்ல பிரிண்ட்ல எல்லாமே நெஜம் பெயிண்டிங் தான். பீப்புள் வரைஞ்சது இது எல்லாமே. பாத்தியா, நெஜம் டச் பண்ணக்கூடாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்கே நிறைய திறந்துருக்காங்க. ஆர்ட் ஆக்ஷன் டுடே. ஆமா அசிங்கமா இருக்காதே இது என்னடா? இல்ல அவங்க வந்து இந்த பிக்சர் மட்டும் வரைய மாட்டாங்க, கொஞ்சம் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸும் வரைவாங்க. ரியலிஸ்டிக்கா வரையறதுதான் அவங்களுடைய இது. ஓ அவர் வந்து ஃபுல்லா வந்து சரக்கு கப்பு வளையறதான் இது போல இருக்கு இந்த பர்டிகுலர் கோடாரோ அப்படின்றவர். இது ஆஸ்ட்ரோனாட் புக் ஓபன் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் கலர்ஸா தெரியுது. இதுல வந்துட்டு செரி பிளாசம். செரி பிளாசம் நாளைக்கே நீ வந்துட்டு வாட்டு வரைகிற விற்கிறோம். இதெல்லாம் பாரு அவ்வளோ அழகா இருக்கு இல்ல? உங்களுக்கு ஆர்ட்னாலே அந்த இந்த படம் பாத்தியாடா? அந்த சீன் காமிச்சேன்னு ஞாபகம் இருக்கா? கிருஷ்மா ஞாபகம் இருக்கா? அந்த படம் சீன் காமிச்சேனே, நாகார்ஜுனா இவன் கார்த்திச்சுமாவே வரைஞ்சிட்டு 3 lakhs ஸ்கிரிப்ட் பண்ணேன். தோழா அதான் ஞாபகம் வரும். ஆமா நாங்க மிஸ்டர் பீனை பத்தி பேசிட்டு இருக்கோம். மோனலிசா பெயிண்டிங்க ஞாபகம் இருக்காடா? மிஸ்டர் பீன் என்ன பண்ணுவாருன்னு இந்த மாதிரிதான் கிட்ட ஆர்ட் கிட்ட போயிட்டு தெரியாம தும்பிடுவாரு. தும்முனோன்னு அவர் எச்சா அந்த ஆர்ட்ல ஒட்டிக்கும். ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த எச்ச இது பண்றேன்னு துடைக்கிறேன்னு சொல்லிட்டு மோனலிசா மூஞ்சிய வந்துட்டு டஸ்ட்ராய் பண்ணிடுவாரு. டஸ்ட்ராய் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு திரும்பி அவரு வந்துட்டு வரைவாரு. ஞாபகம் இருக்கா இல்லையா? செம்ம படம் தானா அதெல்லாம், அல்டிமேட். ஸோ இந்த இது வந்து 8 o'clock ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே நம்ம எவ்வளோ பேருன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவங்களே எஸ்கார்ட் பண்ணி நம்மளுக்கு கொண்டு போய் அந்த ஸ்பேஸில் விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு வேற இடம் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால நமக்காக வந்துட்டு விண்டோ சீட்ஸ் கொடுக்குறாங்க. பரவாயில்ல. ஸோ நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணுமா இந்த மாதிரி எனக்கு விண்டோ ஓரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நமக்கு விண்டோ ஓரமாக கொடுக்குறாங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இவ்வளோ நேரம் சன்னை வந்துட்டு மேகம் மூடி இருந்தது. இப்போதான் வெளில வருது. ஆக்சுவலி அது கூட கொஞ்சோண்டு தான் வந்திருக்கு, மீதி உள்ள போயிடும் போல இருக்கு. அவ்வளோதான் உள்ள போயிடுச்சு. திரும்ப நேத்து நீ சூரிய பகவான் இது பண்ணல, சூரிய நமஸ்காரம் நேற்று பண்ணல, சன்ரைஸ் பண்ணல. ஆமாம்மா வீடியோவும் எடுத்தாங்க. ஸோ யா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெனு. ஆரஞ்சு ஸ்பெஷாலிட்டி போட்டிருக்கிறதுலாம் வந்து பைசா பாருங்க, இதெல்லாம் பைசா. மீதிலாம் வந்துட்டு நம்ம இதுல இன்க்ளூடட். அதுல குச்சி குளிக்க போறீங்களாடா? ஒரு நாள் நீ என்ன சொன்ன மாமி கிட்ட, அம்மா கிட்ட? அம்மா எங்கடான்னு கேட்டதுக்கு அம்மா அதுல ஊண்டாங்க. அவங்க வந்துட்டு ஏன்டா அப்படிலாம் சொல்றேன்னு, இல்ல ஸ்விம்மிங் பண்றாங்க. கேடி கேட்பாங்க. சரி ஓகே
நான் வந்துட்டு ஆம்லெட் யாவே பாருங்கடா. அவங்க வந்துட்டு அந்த நம்ம இது பண்ணோம் பார்த்தீங்களா, பேரட் அந்த ஃப்ரூட் கப் மாதிரி, அதுதான் நாங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஆர்டர் பண்ணோம். அனி பேன் கேக்ஸ். நீங்க என்னது? நான் ஆம்லெட்டு, அவரும் ஆம்லெட். நீ என்னமா ஆர்டர் பண்ண? ஹேஷ் ப்ரௌன். அப்புறம் ஃப்ரூட் பவுல்ஸ். கிறிஷ்குட்டி நீ என்னது? ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். அப்புறம் ஓகே, ஹேஷ் ப்ரௌன், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், பர்ஃபெக்ட் இல்ல? அவ்வளவுதான். சூப்பர் சூப்பரா இருக்கு. அனி சியர்ஸ் பண்ணலாம். அடங்க ஒய்யால என்னடா அவ்வளோ இதுவா வந்துட்டு இது பண்ணணும் அவசியம் இல்லைங்களா மாமிடா? ஓகே, உடைச்சிட்டுறீங்களா? எப்படி இல்ல, ஒரு சிப்பாவது குடிக்கலாம். மொத்தத்தையும் மனகாலி பண்ணுவேன். என்ன பண்ணுவாங்க? சொன்ன மாதிரி கிரான்பெரி பார்க்கிறதுக்கு ஏதோ வைன் கிளாஸ் மாதிரி தான், வைன் குடுத்த மாதிரி தான் சைட் டிஷ்ல இருப்பாங்க. அந்த மாதிரி அனி காலி பண்ணிட்டான். பேன் கேக்ஸ். ஸோ நான் வந்துட்டு சீஸ் ஆம்லெட் சொன்னேன் பார்த்தீங்களா, அது. நீங்க வந்து ஹேஷ் ப்ரவுன் கேக்ல கிரிப்ஸ் தானே கேட்டீங்க? என்ன பண்ணுவோம் இப்போ? சிரப்பு दो सिरप तो इधर के होते அம்மா காத்து அணி வந்துட்டு செம்ம காத்து நைட்டு அவ்வளோ காத்து. அணில டால்பின் கத்து தான். டே டால்பின் இல்லடா காத்துடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா அலை பாரு வெள்ள வெள்ள அலை பயங்கரமா இருக்கு பாத்தீங்கன்னா. சோ என்னதான் நம்ம வந்துட்டு பஃபே, நான் தான் பேசிட்டு இருந்தோம், என்னதான் பஃபேல சாப்பிட்டாலும் சீரியஸ்லி சொல்றேன், இந்த மாதிரி உட்காந்துட்டு சிட் டவுன் பஃபே சாப்பிட்றது இருக்குல்ல, அவ்வளோ ரிலாக்ஸ்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. மேல இங்க உட்காந்து சாப்பிட்றதா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. மாடிக்கு போய் நாங்க பஃபேல சாப்பிட்டதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம், எல்லாத்தையும் எடுத்தோம், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணோம். ஆனா எண்ட் ஆஃப் த டே சாப்பிட்ட மாதிரியே இல்லைல்ல, ரிலாக்ஸிங்காவும் இல்ல. இது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸிங்கா இருக்க மாதிரி இருக்கு இல்ல? இது ரொம்ப நல்ல ரிலாக்ஸிங்கா. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இந்த பிரேக்ஃபாஸ்ட் இங்க வந்திருக்கலாமோன்ற மாதிரி இருக்கு. அவ்வளோ ரிலாக்ஸிங்கா இருக்கு. அதுவும் இந்த கடல் பார்த்துட்டு, மாடியும் கடல் பார்த்துட்டு தான். ஆனா கூட்டம் நிறைய இருக்குமா, ரொம்ப சவுண்டா இருக்கும் இல்ல? இந்த சவுண்டே இல்லை பாரு, கூட்டம் அங்க பயங்கரமா இருக்கும், சவுண்ட் அதிகமா இருக்கும். ஸோ இங்க நமக்கு சவுண்டே இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. இன்ஃபா கேட்டீங்கன்னா அணி என்ன சாப்பிட்றான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. மேல இருந்தபோது அணி ஃபுல்லா போயிட்டு நடந்துட்டே இருந்த மாதிரி இருந்தது. கடைசி பிரேக்ஃபாஸ்ட் இது ஷிப்ல கடைசி பிரேக்ஃபாஸ்ட். டூகோ எடுத்துட்டு போலாம். ஆமா, நாளைக்கு வந்து கிளம்பும் போது டூகோ எடுத்துட்டு போலாமா பிரேக்ஃபாஸ்ட். இருந்தாலும் வந்து உட்காந்து சாப்பிட முடியாது. அனி ஸ்டாப் மேக்கிங் தி சவுண்ட் அனி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கடைசி பிரேக்ஃபாஸ்ட். ஆனா இது வரதுக்கு வந்து ரொம்ப நாளா இழுத்துச்சு. கிளம்ப போறோம் ரொம்ப நாளா இருந்த மாதிரி இருந்தது. இல்ல சாப்பிட்டோம் அதான் உண்மை. நடுவுல சும்மா வாப்பலாமா? ஓ கிருஷி சாப்பிடலாம், நீ வந்து உட்காரு. ஐயோ பயங்கர கடல், அப்படியே கடல் கிட்டே தெரியுது இங்க இந்த இடத்துல இருந்து. இங்க இருந்து கடல் ரொம்ப கிட்ட தெரியுது பாக்கலாம். இது வந்து 3வது மாடிமா, அது 6வது மாடி. இது 3வது நாள் இன்னும் கிட்ட தெரியுது பாரு. அப்படியா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் பார்க்க முடியுமா நம்மளால? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துட்டு போய் பார்க்கறது வேலை செய்யறவங்க இடத்துல தான் போனோம், நம்மளால பார்க்க முடியாது. நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம் ஆக்சுவலா. அப்ப இந்த இடத்துக்கு வந்து சீக்கிரமா வரணும் அப்படின்றது எங்களுக்கு இப்பதான் தெரியுது. நாங்க வந்து காலையில எழுச்சிட்டோம், சரி சாப்பிட போயிடுவோம் அப்படின்னு தான் சாப்பிட வந்துட்டோம். ஆனா செம்ம கூட்டம்.
எவ்வளவு கூட்டம் பாருமா. இப்பதான் புரியுது, நமக்கு ஏர்லியரா எழுந்துட்டனால நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். அதிசயமா இருந்தது, எல்லாரும் சீக்கிரம் வேற கிளம்பிட்டோம். ஆமா, இல்ல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிட்டு நம்ம கிளம்புற மாதிரி கிளம்புவோமா. இன்னைக்கு வந்து ரெடி ஆகுறது இல்ல, டைரக்டா வந்துட்டோம்ல. நீ குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் லேட் ஆயிருக்கும். நம்ம வந்து இதுக்கு போவோம், ராக் கிளைம்பிங். கிரிஷ் வா பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிர் தாங்கல. ரூமுக்கு போயிட்டு மேல ஷர்ட்டை போட்டு வந்துட்டேன். அப்புறம் சதீஷும் ஷர்ட் போட்டு வந்துட்டாரு. அன்னைக்கு கிரிஷ் மட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ குளிர் செம குளிர் அடிச்சு பின்னி எடுக்குது. ஆமா, மேபி நடுக்கடல்ல இருக்கனால அந்த குளிரான்னு எனக்கு தெரியல, இல்லை இன்னைக்கு தான் அந்த குளிரான்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ நாள் அந்த மாதிரி இல்லை. மோர் ஓவர் ஃப்ளாரிடாவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ செம்மையா இருக்கும்ட்டு. காலையில நான் கூட இருக்கலாம். சதீஷ் பார்த்தீங்கன்னா ராக் கிளைம்பிங் பண்ணுறதுக்காக வந்துட்டாரு. ஸோ அவர் தான் பண்ண போகிறார், நான் பண்ண போகிறதில்ல. அனி வந்துட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க அண்ணனும் வரலையா, ஸோ அதனால் அவன் பண்ணல. யூஸ்வலாக கிறிஷ் இருந்தாலாவது அவனுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு செருப்பு வச்சுருக்காங்க இந்த ராக் கிளைம்பிங்க்கு. ஸோ நம்ம வந்து ஷூ சைஸ் சொல்லிட்டோன்னா அவங்க வந்து நமக்கு அந்த ஷூ எடுத்து கொடுத்துருவாங்க, நம்ம அதை மாற்றிக்கலாம். இந்த சைடு வந்துட்டு ஒரு டென்னிஸ் கோர்ட் மாதிரி இருந்தது. அங்கே வந்து நிறைய பேர் பிக்கிள் பால் மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்மால் வந்துட்டு இதை எப்படி விளையாடுறாரு, அதாவது ராக் கிளைம்பிங் எப்படி பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Thank you, you got it. You didn't wait until they tell you. இது ஓப்பன் டு எல்லா ஏஜ் குரூப்பும். ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு வந்து எந்த லெவல் வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சதீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுப்புலேயே வந்துட்டு ஹார்டஸ்ட் லெவலை வந்துட்டு காமிச்சு விட்டுட்டாரு. ஸோ ஏன்னா ஹார்டஸ்ட் லெவல் அப்படின்னா அந்த இடத்துல வந்து குண்டு குழியுமா இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கும். நம்மலாம் வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதே இல்லையா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் லைக் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெரியவங்களோட குட்டி பசங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்க்கலாம் சதீஷ் வந்து எவ்வளோ தூரம் ஏறுறாரு அப்படின்றத. பரவாயில்ல, சூப்பராக தான் ட்ரை பண்ணுறாரு. என்னை ஏற விட்டுருந்தீங்கன்னா நான் அநேகமாக 2 ஸ்டெப்பு கூட ஏறி இருக்க மாட்டேன். இவ்வளோ கவுண்டர் கொடுக்குறேன்ல உட்காந்துட்டு, ஆனால் என்னால் ஏற முடியாது. அவ்வளோதாங்க, இது முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கிறிஷியும் நிஷியும் வந்துட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களையும் பண்ண விடலாம் அப்படின்றதாங்க. கிறிஷ் அப்புறமா கூட்டிட்டு வரலாம்ப்பா. நூன் வரைக்கும் இருக்கான், நூன் வரைக்கும் இருக்கு. அப்புறமா கிறிஷ் கூட்டிட்டு வா. என்ன சொல்றீங்க? அணிக்குட்டி வந்துட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாரு. ஸோ அவனையும் வந்துட்டு உடலை நம்ம ஏறுங்கடா, இதுல என்ன இருக்கு, இப்போ ட்ரை பண்ணாம எப்போ ட்ரை பண்ண போறாங்கன்னா 2 பேருக்கும் வந்துட்டு ஏறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ கிறிஷ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவனை வந்துட்டு ஹார்டஸ்ட் இதில் ஏற்றிக்கி விட்டுட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம், அவன் வந்துட்டு இல்லை எனக்கு ஏறவே முடியல, ஏன்னா அவனுக்கு எங்கே காலை வைக்கிறதேனே அப்படி தெரியல. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு பிகினர்ஸ் லெவல். அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி பிகினர்ஸ் லெவலில் ஏற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் கொஞ்சம் ரெக்வஸ்ட்க்கு அப்புறம் அவங்க வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு பிகினர்ஸ் லெவலில் ஏற்றி விட்டுட்டாங்க. கிறிஷ் ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை பண்ணுறான். நிறைய குட்டி பசங்க வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க, மேலே வரைக்கும் ஏறிட்டாங்க விறுவிறுன்னு. ஸோ இந்த அளவுக்கு இவங்க ட்ரை பண்ணுறதே பெருசு தாங்க. அவன் ஓரளவுக்கு நல்லாவே ஹைட்டாக ஏறிட்டான். அதுக்கப்புறம் போதும் எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னா சரி விட்டுட்டு இறங்குடா. அதாவது அது எப்படின்னா லைக் காலால் ஒரு புஷ் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி ஸ்லைட் பண்ணாங்கன்னா அந்த கயிறு வந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வந்துடும். அதை தான் வந்து ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதில் வந்துட்டு அவன் வந்துட்டு கொஞ்சம் பயந்துட்டான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கயிறை பிடிச்சி இறங்குறேன், இதை பாருங்களேன் எப்படி பண்ணுறான்ட்டு. எங்களுக்கு பயம் வந்துருச்சுட்டே, என்னடா பண்ணுற, ஏன்னா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அங்கே இருக்க அந்த லைக் கிளைம் பண்ணுறதுக்கான அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அடிபட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக சொல்லி ஒழுங்காக சேஃபாக இறங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ அனி டர்னு.
நம்ம ஆள் அவ்வளோதான் 2 ஸ்டெப்பு, அதுக்கு ஒரு பெல்ட்டு, அதுக்கு ஒரு இது. டே ஏறுடா நாங்கள் எல்லாரும் கதறோம். ஏறவே இல்லையே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு வந்து ஹைட்டுனா கொஞ்சம் பயம். மேபி அனிக்கும் அந்த பயம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கெஸ்ஸு. பார்க்கலாம், ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஸோ கிறிஷு வந்து அவனே வாலண்டியராக வந்து நான் இந்த சைடு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துங்க. ராக் கிளைம்பிங் இருந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிக்கிள் பால் இருந்தது. எங்களுக்கு வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சர்ஃபிங், அதுதான் ரொம்ப நாளாக வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து ஆசை. நம்ம ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம இதில் போனதுனால லைக் வெளியே சுற்றினனால பஹாமாஸ் அதெல்லாம் சுற்றி பார்த்ததுனால நமக்கு தெரியல. இன்னைக்கு மட்டும்தான் ஃபுல் டே நம்ம ஷிப்பில் இருக்கோமா. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும். இது வந்து எண்ட் ஆஃப் த ஷிப்பு, அதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபவுல் ரைடர் இருக்குது பார்த்தீங்களா, இது எண்ட் ஆஃப் த ஷிப்பில் இருக்குது. இந்த இது நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே ஸ்லைட் பண்ணி ஃபுல்லாக இங்கே வந்து விழுந்துருவாங்க. ஸோ பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணல, எனக்கு வந்து ஹைட் பயனால. அதுவும் இந்த ஷிப்புக்கு மேலே போய் நின்று அங்கேருந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கடலாக தெரியும். சத்தியமாக அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. இந்த இடத்துலேயே வந்துட்டு இது வச்சுருவாங்க, நமக்கு ஆப்பில் வந்து அனுப்பிச்சிருவாங்க, இன்றைக்கி வந்து பிக்கிள் பால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வேணும்னா வந்து விளையாடலாம். நாங்கள் எல்லாம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்துட்டு அன்னைக்கு நேற்று வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். கிறிஷுக்கு வந்து ஹேட் வாங்கி தரதுனால அணிக்குட்டிக்கு வந்து எதுவுமே வாங்கி தரல. ஸோ அதனால் வந்து இவர் வந்து ஒரு மெமரியாக வந்து ஒரு ஷிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷிப்பு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடம், அதாவது லெகோஸ் மாதிரி இருக்கும். சரி நாங்களும் வந்து ஓகே, ஏன்னா ஷிப்லேருந்து வாங்கிட்டு இவனுக்கு வாங்கி தரலாம், கிறிஷுக்கு வாங்கி தந்தோம். சரி ஒன்று வந்து மெமரபுளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம லெகோ மாதிரி பில்ட் பண்ணிவிட்டு எப்படி வருது அப்படின்றத நான் வீட்டுக்கு போனோன்னே உங்களுக்கு காமிக்கிறேங்க. போறீங்க எல்லாரும் சர்ஃபிங் போகிறோம். அதுக்கு வந்து க்ளோஸ் நெக் டிஷர்ட்ஸ் போடணும். ஆக்சுவலாக விமன்ஸ்லாம் அதுலேயே போட்டிருக்கு, ஆன்லைனில் போட்டிருக்கு. விமன்ஸ் சர்ஃபிங் பண்ணோன்னா க்ளோஸ் நெக் டிஷர்ட்ஸ் போட்டுருக்கோம். அதனால் ஏன்னா அவங்க பாட்டு அரைக்குறையா போட்டுட்டு தெரிய போகுதுன்றதுக்காக. கிட்ஸுக்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, விமன்ஸ்க்கு மட்டும் க்ளோஸ் டிஷர்ட்ஸ் போடணும். ஏன்னா வந்துட்டு லைக் ரொம்ப லைக் டீப் நெக்காக இருந்துச்சுன்னா அது டக்குன்னு வந்துச்சுன்னா அதனால மேபி அதனால இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சர்ஃபிங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளோஸ் நெக் டிஷர்ட்ஸோட வாங்க. நான் க்ளோஸ் நெக்கோட தான் வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம் எதனா பண்ண முடியுமான்ட்டு. ஸோ இது வந்துட்டு நாங்கள் இப்போ போகிறது வந்துட்டு லோவர் லெவல், அதாவது புக்கி போர்டை வச்சுட்டு கிட்ஸ் வேவர்லாம் சைன் பண்ணணும். புக்கி போர்டெலாம் கொடுப்பாங்க, வேவர், அதாவது மண்டையெல்லாம் இடிச்சுக்காது. ஆரம்பிக்கும் போதே அபசகனமா பேசுறது. ஓகே இதுக்குள்ள 12 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து காலையில் நம்ம ராக் கிளைம்பிங் வந்தோம் பார்த்தீங்களா, அதே ஸ்பாட் தான் வந்திருக்கோம். பாப்போம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க. நல்லா டவல் கிவெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சர்ஃப் போர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நம்ம முதல்ல பார்த்தோம், அதுக்கு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏதோ பெரிய தைரியசாலி மாதிரி தான், அதை வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு நேராக அதில் வந்து முதலே வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுறாங்க, நம்மக்கிட்ட வேவர்லாம் சைன் பண்ணிடுறோம். நம்ம எதனா ஆச்சுன்னா நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ப்ராக்டிஸ் செஷன் வேறு, இங்கே வந்து நமக்கு இந்த வீடியோ பார்க்கணும், எப்படி போகணும் அப்படின்ற ஒரு செஷன் வேறு நடந்தது. இந்த மாதிரி தான் பண்ணணும், அந்த மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன பயம்னா, எசகா எங்கன்னா அடிப்பட்டுச்சுனாலே ஃப்ரன்னாக வந்துட்டு கஷ்டமாக முடியக்கூடாதுல, அதுதான். அவ்வளோதான். எல்லாம் வேவர் சைன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த அந்த ஸ்மால் இந்த செஷனை அட்டன் பண்ணதுக்கப்புறம் எங்கள் கையிலலாம் பேன் போட்டுட்டாங்க. இப்போ நம்ம போயிட்டு நேராக அந்த க்யூவில் நின்றுட்டு நம்மளுடைய டேர்ன் வரும்போது நம்ம அந்த சர்ஃபிங் பண்ண வேண்டியதாங்க.
அவங்களும் ஒரு ஸ்மாலாக வந்து சொல்லி கொடுத்தாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் பார்த்தீங்கன்னா போட்டோன்னே சர்ன்னு பின்னாடி போயிட்டாரு. எங்களுக்கு வந்துட்டு என்னடா இது அப்படின்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டைம் வந்துட்டு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒன்று மட்டும் பின்னாடி போகிறது பிரச்சனை இல்லை, அடிப்படாமல் இருக்கணும், அது மட்டும்தான். ஸோ இது வந்து சதீஷுடைய செகண்ட் அட்டம் ரொம்ப நல்லாவே இது பண்ணார். ஆக்சுவலி இங்கே நின்றுட்டுருக்காரு பார்த்தீங்களா, இவர் இங்கேருந்து சொல்லி கொடுப்பாரு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பண்ணுங்க, கையை எடுத்து முன்னாடி கட்டி வச்சுக்கோங்க, கன்னத்தில் வந்து கையை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் அட்டம்ப்ட்லேயும் தலைவர் வந்து பின்னாடி சர்ன்னு போயிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் அட்டம்ப்ட் தாங்க நம்ம பண்ணணும். என்னன்னு தெரியல, சதீஷ் ஏதோ ஒரு டெக்னிக் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் படுக்க பின்னாடி சர்ன்னு போய்கிட்டே இருந்தார். ஆனால் அவங்க வந்துட்டு லைக் ப்ராப்பராக பண்ணுற வரைக்கும் இன்னொன்று டைம் கேட்டாங்க. அவர் வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ செகண்ட் வந்துட்டு கிறிஷ், பாப்போம் கிறிஷ் குட்டி எப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. எனக்கு அதுதான் ஒரே ஒரு பிரச்சனையா இருக்கு. நம்ம டவல் பாருங்க, என்னங்க நீங்க எடுங்க, நான் போய் டவல் கிறிஷ் நிஜமாவே சூப்பராக பண்ணாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவன் வந்து யூஸ்வலாக வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணவே மாட்டான். அதே மாதிரி நம்ம வந்து எதனா சொல்கிறோம் அப்படின்னா, நோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். இது கூட வந்து எனக்கு பண்ண வேண்டாமே அப்படின்னா நாங்கள் தான் வந்து பண்ணுறா, ட்ரையாவது பண்ணுறா, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண சொன்னோம். ஆக்சுவலி வந்து இவங்க ட்ரை பண்ணணுன்றதுக்காக தான் நாங்களும் ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கிட்ஸ் வந்து இதில் ஸோ அவர் திரும்பி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது. நல்லா வந்து கைட் பண்ணாங்க. ஸோ நல்லா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்பராக பண்ணுற வரைக்கும் நிறைய அட்டம்ப்ட்ஸ் கொடுத்தாங்க. கிட்ஸுக்கெலாம் இன்னும் நல்லாவே வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்கங்க. ஸோ கிறிஷ் குட்டி வந்துட்டு செகண்ட் அட்டம்ப்ட்டுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ இது வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. ஆக்சுவலாக லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் கூட வந்துட்டு வாட்டர் வந்து கம்மியாக தாங்க வருது. இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் வந்து பிச்சுக்கிட்டு வருது. ஸோ ஓகே, கிறிஷ் குட்டி ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அணியை வந்து விடுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு நமக்கு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இங்கே நின்றுக்கிட்டு என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவன் நல்லாவே பண்ணிட்டு இருந்தான். இன்னொன்று வேற இருந்தது, காலை எடுத்துட்டு இது போர்டு மேலே வைக்கணுன்றது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க, நாங்கள் பார்த்தோம். ஸோ நம்ம பார்ப்போம் நம்ம ஆள் இங்கே பண்ணுறாரா இல்லையா அப்படின்றத. அதுதாங்க இப்போ வந்து நம்ம அணித்தானு. ஸோ அணிக்குட்டிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் அநேகமாக உங்களுக்கு வந்து டெமோ மாதிரி எல்லா வாரியமும் காமிச்சிட்டோம். அடல்ட் மேல் பண்ணால் எப்படி இருக்கும், அடல்ட் ஃபீமேல் பண்ணால் எப்படி இருக்கும், கிட்ஸ் இந்த வயசில் அதோட குட்டி பசங்க என்ன வயசில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு டெமோ மாதிரி காமிச்சிட்டோன்னு நினைக்கிறோம். அணி வந்து வெயிட்டே இல்லையா, அவன் பாட்டு அடிச்சுக்கிட்டு பின்னாடி போயிட்டு இருந்தான். அதுவும் வந்துட்டு அவன் எஜ்ஜில் அந்த போர்டுடைய எஜ்ஜில் பிடிச்சிட்டு இருந்தான். என்னடா பண்ணுற அப்படின்னு தான் க்யூட்டாக இருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு யாருக்குமே அடிப்படை இல்லையா, அதுதான் முக்கியம். இன்னொன்று வந்துட்டு கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றதும் இருந்தது. இவங்க இதெல்லாம் வாங்குறாங்க, வெய்வர்லாம் வாங்குறாங்க, அதில் தான் எங்களுக்கு பயமாச்சு தவிர ஆக்சுவலி இது வந்து சேஃபாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி பின்னாடின்னு அப்படியே கூடவே இருக்காங்க. எதுனா விழுந்தால் நம்ம வந்து கேட்குறாங்க ஐயோ ஓகே அப்படின்லாம் மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் பயம் பெருசாக ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க.
நாங்கள் எதிர்பார்த்ததோட அணி வந்து ரொம்ப நேரமே வந்து தண்ணியில் வந்து தாக்கு பிடிச்சாங்க. ஏன்னா நான் வந்து நினச்சேன் அவ்வளோதான், ஓகே ஒரு வாட்டி போயிட்டான் திருப்பி இன்னொரு வாட்டி அப்படி சரசன்னு போயிடுவான் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா லைக் வீடியோவில் காமிக்கிறதோட நிஜமாவே ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சான். அவ்வளோதான். இப்போ என்னுடைய டேர்னு உள்ளுக்குள்ள வந்து பயங்கர பக்குன்னு தான் இருந்தது. அதே மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. ஆனால் நான் குளிரும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் வந்து நம்ம படுத்த இதில் வந்து டென்ஷனில் தண்ணி வந்து குளிருது அப்படின்றதே எனக்கு தெரியலன்னா பாருங்களேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணோடனே ஆஹா நம்ம பின்னாடி சர்ன்னு அடிச்சுட்டு போயிடுவோண்டா அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்னால் தாக்கு பிடிக்க முடிஞ்சுது. நான் எதுக்கு தலையை ஆட்டுறேன் அப்படின்னா, அவர் வந்து என்ன சூப்பர்மேன் மாதிரி முன்னாடி பண்ண சொல்கிறாரு. எனக்கு வந்துட்டு இதுதான் நான் அடிச்சுட்டு போயிட போகிறேன் இருடா அப்படின்ற மாதிரி எனக்கு நோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் நானும் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சேங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அவர் வந்து என்னை நடுவில் வர சொல்கிறாரு. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். நடு சென்டரில் வந்து தண்ணி ஃபோர்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு நடுவில் போனோன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக நான் அடிச்சுட்டு பின்னாடி போவேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவரா என்னை வந்து நடுவில் வர சொன்னார். சரி நான் ட்ரை பண்ணேன். ஆனால் மூஞ்சிலே தண்ணி அடிச்சு பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க, மாட்டேனே, பண்ணவே மாட்டேனே. இன்னொரு அன்எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எழுந்து வரும்போது எல்லாருமே எனக்கு கை தட்டினாங்க. எதுக்குறா எனக்கு கை தட்டுறாங்க அப்படின்றது புரியல. பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நல்லா நிறைய பேர் எனக்கு வந்து கை தட்டினாங்கங்க. சூப்பரா இருந்தது. அவன் ரெண்டாவது பண்றியான்னு கேட்டாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு குளிர் தான் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. தண்ணிக்குள்ள குளிர் கம்மி தான், இருந்தாலும் குளிர் தான் நிறைய இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.